ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் யூனிட் 2 ஆன புத்திசம் மற்றும் ஜெயினிசம் தான் பார்க்க போகிறோம். இந்தியாவில் முதலில் தோன்றிய மதங்களான புத்த மதம் மற்றும் சமண மதத்தை பற்றி பார்க்க போகிறோம். சிந்து சமவெளி நாகரிகம் வீழ்ச்சி அடைந்த பிறகு மத்திய ஆசியாவிலிருந்து பார்த்திங்கன்னா ஆரியர்கள் படையெடுத்து வந்தாங்க. ஆரியர்கள் படையெடுத்து வந்த பிறகு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நரபலி, அப்புறம் ஜாதி ஏற்றத்தாழ்வு, சமூக ஏற்றத்தாழ்வு. பிராமின்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க மட்டும்தான் ஹையர் போஸ்டிங்கில் இருந்தாங்க. அவங்க வைக்கிறது தான் சட்டம்னு இருந்துச்சு. அதனால் ஏழை மக்கள் பார்த்திங்கன்னா எல்லோரும் துன்பப்பட்டார்கள், ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இப்படி 1300 பொது ஆண்டு முன்னாடி இருந்து 6ஆம் நூற்றாண்டு பொது ஆண்டு முன் வர மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 6ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா பயங்கரமான மாற்றங்கள் நடக்குது. என்ன மாற்றங்கள்னு பார்த்திங்கன்னா இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க மாற்றங்கள் நடக்குது. சைனாவில் கான்ஃபூசியஸ் அப்படிங்கிற அறிஞர் தோன்றி அப்படி கான்ஃபூசியஸ் மதத்தை தோற்றுவிக்கிறாரு. ஈரானில் ஜொராஸ்ட்ரிய மதம் தோன்றுது. கிரீஸில் பார்மினிடஸ் அப்படிங்கிறவர் தோன்றி அங்கே ஒரு மதம் தோன்றுது. இவங்க தான் பார்த்திங்கன்னா பழைய கால சடங்குகள், மூட நம்பிக்கைகள் எல்லாத்தையும் எதிர்த்து கேள்வி கேட்டு ஒரு சமத்துவமான மக்கள் வாழ்க்கைக்கு போராடினாங்க. இந்தியாவில் பார்த்திங்கன்னா புத்திசமும் ஜெயினிசமும் தோன்றிச்சு. இவங்க வேத சடங்குகளை எதிர்த்து குரல் கொடுத்தாங்க. அப்புறம் அகிம்சை, நான் வைலன்ஸ், சேரிட்டி, ஃப்ரூகலிட்டி, அப்புறம் குட் சோசியல் கண்டக்ட், மனிதருக்கு தொண்டு செய்தது, நன்னடத்தை, இந்த மாதிரி கருத்துக்களை மக்கள் மனத்தில் விதைக்க ஆரம்பித்தாங்க. இப்படி புத்திசமும் ஜெயினிசமும் பார்த்திங்கன்னா பரவ ஆரம்பிச்சிது. இந்த ஜெயினிசமும் புத்திசமும் தோன்றி பரவதுக்கான காரணங்கள் என்னென்ன பார்த்திங்கன்னா, பிராமணர்களுக்கு எதிரான சத்திரியர்களுக்கு நடவடிக்கைகள். பிராமணர்கள் சொல்லலாம் கேட்டிருந்த சத்திரியர்கள் திடீர்னு எழுச்சி அடைஞ்சாங்க. பிற்கால வேத காலத்தில் பார்த்திங்கன்னா 4 வர்ணங்களாக தோன்றுச்சு: பிராமணாஸ், சத்ரியாஸ், வைசியாஸ், சூத்ராஸ். சத்திரியர்கள் என்ன தான் ஆட்சி செஞ்சாலும் பிராமின் தான் முதன்மையானவர்களாக இருந்தாங்க. அதனால் அவங்கள எதிர்த்து சத்திரியர்கள் குரல் கொடுக்க ஆரம்பித்தாங்க. நம்ம தான் ஆட்சி செஞ்ச ராஜாவாக இருக்கோம், ஆனாலும் அவங்களுக்கு தான் மரியாதை அதிகமாக இருக்குது, முதன்மை கொடுக்குறோம் அப்படின்னு எதிர்க்க ஆரம்பித்தாங்க. அடுத்து ரைஸ் ஆஃப் நியூ அக்ரிகல்ச்சரல் எக்கனாமி, விவசாய பொருளாதாரத்தின் வளர்ச்சி. கங்கை சமவெளியில் பார்த்திங்கன்னா இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டு இரும்புனாலான பொருட்கள், கலப்பை, இந்த மண்வெட்டி, இந்த மாதிரி ஆயுதங்கள் எல்லாமே கண்டுபிடிச்சாங்க. இரும்பு கருவிகள் இந்த காடுகளை கிளியர் பண்ணி விவசாய லேண்டாக மாற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா டிராக்டரு, ஜேசிபி எல்லாம் இருக்குது. ஆனால் முன்னாடி காலத்தில் அந்த அருவா, இந்த மரம் வெட்டுறதுக்கு செம்பு வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, காப்பர் வச்சு. ஸோ இரும்பு கிடச்ச பிறகு பார்த்திங்கன்னா அதெல்லாம் க்ளீன் பண்ணி விவசாய நிலமாக மாற்றிட்டு இருந்தாங்க. அப்புறம் நிறைய காளைகள் வளர்க்க ஆரம்பித்து அதை காடாக இருந்ததெல்லாம் விவசாய பூமியாக மாற்றினாங்க. விவசாய பூமியாக மாற்றும் போது பார்த்திங்கன்னா விவசாயிகள் நல்லா டெவலப் ஆனாங்க. அப்புறம் அந்த காளைகளை ஆரியர்கள் நிறைய நரபலி கொடுக்க சொல்லுவாங்க. எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, போருக்கு போகும் முன்னாடி படத்துலலாம் கூட இந்த எருமை மாட்டை பலி கொடுப்பாங்க. இந்த மாதிரி கதையெல்லாம் நிறைய நடக்கப்போ அதெல்லாம் எதிர்க்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் வைசியர்கள் புத்த மதத்துக்கு அளித்த வரவேற்பு. அப்புறம் பணக்கார வைசியர்கள் இருப்பாங்களா, வைசியர்கள்னால் வியாபாரிகள். இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பணம் வர வர எல்லாருக்குமே மதிப்பு, மரியாதை எல்லாமே கூடும். ஸோ அவங்களும் என்ன தான் பணம் நிறைய வச்சுருந்தாலும் பார்த்திங்கன்னா பிராமின்ஸ் சொல்லதை கேட்டு அவங்களுக்கு கீழே தான் இருந்தாங்க. ஸோ அவங்களும் எதிர்க்க ஆரம்பித்தாங்க. கிமு 6ஆம் நூற்றாண்டு பார்த்திங்கன்னா 2வது நகரமயமாக்கலின் காலம்னு சொல்லலாம். முதல் நகரமயமாக்கல் காலம் சிந்து சமவெளி நாகரிகம். அது வீழ்ச்சி அடைந்து கிராம நாகரிகமாக மாறிட்டு போயிட்டு இருந்தது. 6ஆம் நூற்றாண்டில் மறுபடியும் வளர ஆரம்பிச்சிது. விவசாயிகள், அப்புறம் அவங்களோட வளர்ச்சி, நாணயங்கள் வளர்ச்சி, பெரிய பெரிய நகரங்களின் வளர்ச்சி, இது எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே கிராமங்கள் எல்லாம் சிட்டியாக மாற காரணமாக இருந்தது. நாணயங்களும் பார்த்திங்கன்னா சும்மாலாம் வெளியிடல, முத்திரைகளோடு சேர்த்து தான் வெளியிட்டாங்க. இப்போ முத்திரைகள்லாம் இப்போ ₹1 காயின் எடுத்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட எம்பளம் இருக்கும். அதே மாதிரி அந்த காலத்தில் மன்னர்கள் ஃபோட்டோ, மன்னர்களோட உருவங்கள் எல்லாம் இருக்கும். அதான் பஞ்ச் மார்க்கடு காயின்ஸ், முத்திரையிடப்பட்ட நாணயங்கள்னு சொல்லலாம். இந்த மாதிரி நாணயங்கள் வளரணுன்னா சும்மா ஒன்றும் வளர முடியாது. அந்த டெக்னாலஜியே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது செம்பை உருக்கணும், அப்புறம் அதை வட்ட வடிவு இல்லை ஏதாவது ஒரு வடிவாக கொண்டு வரணும். ஸோ நல்ல டெக்னாலஜி வேணும். எல்லாமே டெவலப் ஆக ஆரம்பிச்சது இந்த 6ஆம் நூற்றாண்டில்.
அந்த 2வது கட்ட நகரங்கள் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, பாடாலிபுத்திரம், ராஜகிருகம், ஸ்ராவஸ்தி, வாரணாசி, வைசாலி, சம்பா, கௌசாம்பி அண்ட் உஜ்ஜயினி. இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா 2ஆம் கட்ட நகரங்கள். இப்படி நகரங்கள் வளர வளர பார்த்தீங்கன்னா, வைசியர்களோட வளர்ச்சியும் பயங்கரமாக போயிட்டே இருந்தது. இவங்க எல்லாம் பிராமின்கள் சொல்றதை எதிர்க்க ஆரம்பித்தாங்க. அதனால் புத்திசத்துக்கும் சமண மதத்துக்கும் மாறினாங்க. புத்த மதத்துலேயும் சமண மதத்துலேயும் பார்த்திங்கன்னா, அமைதியான கொள்கை, எல்லாரும் சமம் அப்படிங்கிறது இருந்ததுனால தான் அவங்க மாறினாங்க. அப்புறம் புத்த மதத்தையும் சமண மதத்தையும் பார்த்திங்கன்னா, ஈஸியாக எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய எளிய மற்றும் அமைதியான வழிமுறைகளை கொண்டது, அதாவது கொள்கைகளை கொண்டது. யாருனாலும் புத்த மதத்தில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பிராமின்ஸில் அப்படி ஜாயின் பண்ண முடியாது. அதாவது ஆரிய மதத்தில் அவங்க வந்து சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும், அப்படி நிறைய ரூல்ஸ் உண்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம பேசுகிற மொழி, அதாவது பாலி மொழியிலேயே அப்படியே சேர்ந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அமைதி, சமத்துவம், ஈஸியானது, அப்புறம் சகோதரத்துவத்தையும் வலியுறுத்துது. பிரதர்ஹுட் ஈஸியாக இருக்குது பின்பற்றதுக்கு, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இந்த 4 காரணங்களும் புத்த மதமும் சமண மதமும் பரவுவதற்கான காரணங்களாக முன்வைக்கப்படுது. அடுத்து பார்த்திங்கன்னா புத்த மதம். புத்தரோட வாழ்க்கையை பார்ப்போம். புத்தரோட இயற்பெயர் பார்த்திங்கன்னா சித்தார்த்தா. பார்ன் இன் 563 BC அட் லும்பினி, நேபாளம் கபிலவஸ்துக்கு அருகிலுள்ள லும்பினியில் பிறந்தார். அப்பா பேர் சுத்தோதனா. சாக்கிய குலத்தின் ஒரு சின்ன தலைவராக இருந்தார். மதர் மகாமயா, பிரின்சஸ் ஆஃப் கோசலா, கோசல நாட்டு இளவரசி. புத்தர் ஒரு நாள் அரண்மனையை விட்டு ஊருக்குள்ளே போய் சுற்றி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, அங்கே வயசானவங்க, நோயுற்றவங்க, வறுமையில் வாடுறவங்க எல்லோரும் ரொம்ப கஷ்டப்படுறதை பார்த்தாரு. அதை அவரால் தாங்கிக்க முடியல. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தார். ஒரு நாள், அதாவது 29 வயசில் ஒரு நாள் வந்து அரண்மனையை விட்டு வெளியேறி அதை தேடி அலைய ஆரம்பிச்சிட்டாரு. அந்த காலத்தில் புகழ்பெற்ற குருக்களாக இருந்த அலார காலமா மற்றும் முத்தாக்க ராமபுத்தா அவங்ககிட்ட வந்து கொஞ்ச நாள் சீடர்களாக இருந்தாங்க. அவங்க வந்து சொல்லிக் கொடுக்கறது வந்து சரியில்லைனால அவங்கள விட்டு கிளம்பிட்டார். ஒரு நாள் பார்த்திங்கன்னா, அதாவது புத்த கயாவில் வந்து போய் யாசிச்சுட்டு இருக்கும்போது சுஜாதா என்ற பால்காரியிடம் சோறு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அரச மரத்துக்கு அடியில் இருந்து தியானம் செய்ய தொடங்கினார். 49 நாள் தியானம் முடிஞ்ச பிறகு 35வது வயசில் இவர் ஞானம் அடைந்தார். அவர் தியானம் செஞ்சு ஞானம் அடைந்த இடம் பேர் பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா, நிரஞ்சனா ஆற்றங்கரையில் உருவேலா அப்படிங்கிற இடத்துல இருக்குது. அது வந்து மகத பேரரசு கீழே வரும். அந்த அரச மரம் பார்த்திங்கன்னா இப்போ போதி மரம் அப்படின்னு அழைக்கப்படுது. இப்படி உண்மையை தேடி அலைஞ்ச சித்தார்த்தர் பிறகு புத்தா அப்படின்னு அழைக்கப்படுதார். புத்தாவோட வாழ்க்கை வரலாறு மற்றும் புகழுரை, ஹேகியோகிராஃபினா புகழுரை, சுத்த மற்றும் வினய பீடகால விளக்கமாக கொடுத்துருக்காங்க. இது போக பார்த்திங்கன்னா பிற்கால வரலாற்று நூல்கள், புத்தரை பற்றின பிற்கால வரலாற்று நூல்கள் வந்து புத்த சரிதா, மகாவஸ்து, நிடநாகதா, இது எல்லாம் பார்த்திங்கன்னா பிற்கால வரலாற்று நூல்கள். அப்புறம் புத்தரோட வேறு பெயர்கள் கௌதம புத்தா, சாக்கியமுனி, தத்தகத்தா. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. புத்தாவோட வேறு பெயர்கள் தத்தகத்தா மட்டும் கொடுத்துருந்தாங்க. அதில் நம்ம இதை பார்த்து ஆன்சர் எழுத முடியும். இன் சர்ச் ஆஃப் ட்ரூத், உண்மையை தேடுதலுக்கு பேர் வந்து மகாபினிஷ்கர்மனா. யாராவது உண்மையை தேடி இந்த மாதிரி துறவியாக மாறும்போது அவங்கள வந்து மகாபினிஷ்கர்மனா அப்படின்னு சொல்லுவாங்க. சித்தார்த்தர் வந்து புத்தராக மாறின பிறகு தன்னோட முதல் உரையை வந்து சாரநாத்தில் உள்ள மான் பூங்கால நிகழ்த்தினார். இதை வந்து தம்மசாலகா பட்டனா அப்படின்னு அழைக்கப்படுது. அதாவது டேர்னிங் த வீல் ஆஃப் தர்மா, வாழ்க்கையோட தர்ம சக்கரத்தை மாற்றதா சொல்கிறாங்க. புத்தா எஸ்டாப்ளிஷ் அன் ஆர்டர் ஆஃப் மாங்க்ஸ் அண்ட் நன்ஸ் நோன் அஸ் சங்கா. புத்தர் வந்து துறவிகள், ஆண் துறவிகளுக்கும் பெண் துறவிகளுக்கும் நிறைய கட்டளைகள் விதிச்சிருக்காரு. அதுக்கு பேர் சங்கா என்று அழைக்கப்படுது. புத்தர் தன்னோட 80வது வயதில் மரணமடைந்தார். அதுக்கு பேர் பாரி நிப்பண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. புத்தர் வந்து 5 உருவங்களில் சித்தரிக்கப்படுறாரு. அவரோட பிறப்பு பார்த்திங்கன்னா தாமரை மற்றும் காளை சின்னம், துறவரம் மேற்கொண்டது குதிரை சின்னம், மகாபோதி போதி மரம், முதல் உரை ஆற்றினது தம்ம சக்கர பிராவர்த்தனா, ஃபுட் பிரிண்ட்ஸ் அவரோட காலடி தடம் வந்து நிர்வாணா, இந்த மாதிரி சின்னங்களால் சொல்கிறாங்க. குதிரை எப்படி வந்துன்னு பார்த்திங்கன்னா ஆரியர்கள் வரும்போதே இந்தியாவுக்குள்ளே குதிரை வந்துடுச்சு.
புத்தரோட கொள்கைகள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, புத்தரோட சொற்பொழிவுகள், அதாவது அவரோட பாடங்கள் டீச்சிங் தம்மா என்று சொல்லப்படுது. தர்மத்தை தான் தம்மான்னு சொல்கிறாங்க. 4 நோபல் ட்ரூத் அண்ட் 8 ஃபோல்டு பாத், 4 பெரும் உண்மைகள் மற்றும் எண்வழி பாதை. அந்த 4 பெரும் உண்மைகள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ட்ரூத் ஆஃப் சஃபரிங், பிறப்பு முதல் இறப்பு வரை துன்பம் பற்றிய உண்மை, நிறைவேறாத ஆசை பற்றியது. மக்கள் பிறந்ததுலேருந்து இறப்பு வர அடையக்கூடிய துன்பம் பற்றிய உண்மை தான் முதல்ல உள்ளது. அடுத்து 2வது காஸ் ஆஃப் சஃபரிங், துன்பத்திற்கான காரணம், ஆசையே துன்பத்திற்கான காரணம். அந்த ஆசைக்கு இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா த்ரிஷ்ணா. டிசைர் இஸ் த காஸ் ஆஃப் சாரோ. ட்ரூத் ஆஃப் எண்ட் ஆஃப் சஃபரிங், இந்த துன்பத்திற்கான முடிவு வந்து நிர்வாணம் அடைதல், அதாவது துறவரம் மேற்கொள்ளுதல். அடுத்து ட்ரூத் ஆஃப் பாத் லீடிங் டு எண்ட் ஆஃப் சஃபரிங், துன்பத்திற்கிலிருந்து விடுதலை அடைய இந்த எண்வழி பாதை அல்லது மத்திம பாதைகளை பின்பற்ற வேண்டும். அந்த 4 பெரும் உண்மைகளில் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு மக்கள் அடையக்கூடிய துன்பம், துன்பத்துக்கான காரணம், துன்பத்திற்கு முடிவு, துன்பத்திலிருந்து முற்றிலும் விடுதலை அடைய என்ன செய்யணும். துன்பத்திலிருந்து விடுதலை அடைய இந்த 8 வழி பாதைகளை பின்பற்ற சொல்கிறாரு புத்தர். ரைட் விஷன், நன்னம்பிக்கை. ரைட் தாட், நல் எண்ணம், நல் ஆர்வம். ரைட் ஸ்பீச், நல் வாய்மை. ரைட் கண்டக்ட், நற்செயல். ரைட் லிவ்லிஹுட், நல் வாழ்க்கை முறை. ரைட் எஃபோர்ட், நன்முயற்சி. ரைட் ரீகலெக்ஷன், நற்சிந்தனை. ரைட் மெடிடேஷன், நல்ல தியானம். இந்த 8 வழிகளையும் பின்பற்ற சொல்கிறார் புத்தர். புத்தர் வந்து கடவுளை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போமா. கடவுள் மற்றும் ஆன்மாவை பற்றி புத்தர் எதுவுமே சொல்லலை. இந்த ஆன்மாங்கிற வார்த்தை பார்த்திங்கன்னா ஆரியர் காலத்தில் பயன்படுத்தக்கூடியது, அதனால தான் மெனக்கிட்டு சொல்லியிருக்காங்க. நெவர் அக்செப்ட் ஆர் நார் டினைடு, கடவுள் இருக்காருன்னு சொல்லலை, மறுக்கவும் இல்லை. ஆனால் வந்து புத்தர் கர்மா அப்படிங்கிறதுல நம்பிக்கை கொண்டிருந்தார். கர்மானா நம்ம நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சால் கெட்டது நடக்கும், அந்த கர்மாவில் நம்பிக்கை கொண்டிருந்தார். அதான் நன்மை மற்றும் தீமை பற்றிய தொடர்பே கர்மா. எந்த உயிரையும் கொல்லக்கூடாது, அகிம்சையை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற கொள்கையை கொண்டிருந்தார் புத்தர். புத்த மதமும் பெண்களும் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா புத்தர் வந்து பெண்களை அலோவ் பண்ணல. அப்புறம் ஆனந்தா அப்படிங்கிற துறவி வந்து பேசி எடுத்து அவரை சமாதானப்படுத்தி பெண்களும் புத்த மதத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். பிக்கு அப்படின்னா ஆண் துறவி, பிக்குனி அப்படின்னா பெண் துறவி. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா தாழ்ந்த ஜாதியில் இருந்த பெண்கள் எல்லாமே புத்த மதத்தில் இணைஞ்சாங்க. அப்புறம் வேற்றுமை எல்லாம் நிறையா கலைஞ்சிருச்சு. என்னதான் இருந்தாலுமே புத்த மதம் உலகம் முழுக்க பரவிய காரணங்கள் என்ன? சும்மாலாம் பார்த்திங்கன்னா யாரும் சீக்கிரத்தில் மதம் மாற மாட்டாங்க. அசோகர், அவரால் தான் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி, அதாவது மெஜாரிட்டி பீப்புள் வந்து மாறினாங்க. ஏன்னா மன்னரே மாறும்போது மக்கள் மாற மாட்டாங்களா, இதுதான் காரணம். மத்திய ஆசியா, மேற்காசியா, ஸ்ரீலங்காலலாம் பார்த்திங்கன்னா புத்தர் தன்னோட குழுக்களை அனுப்பி, மத குழுக்களை அனுப்பி மதம் மாற்றினார். அடுத்து புத்திசம் வந்து சாதாரண மக்கள் கூட ஈஸியாக ஃபாலோ பண்ணிடலாம். அப்புறம் எல்லா ஜாதியினருக்கும் புத்த மதம் வந்து உண்டு. ஆனால் பார்த்திங்கன்னா ஆரிய மதம் அப்படி கிடையாது. இன்றைக்கி கூட அந்த ரூல்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ அது ஒரு காரணம். அப்புறம் ஈஸியான விதிகள் தான் இருக்குது. கண்டிப்பாக சமஸ்கிருதம் கற்றுக்கிட்டு தான் வரணும் அப்படிங்கிற கட்டாயங்களில், வேதங்கள் கற்றுக்கிட்டு தான் வரணும்னு கட்டாயங்கள் இல்லை. புத்த டீச்சிங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பாலி மொழியிலேருந்து, ஆரிய மொழிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா சமஸ்கிருதம் வந்து, அது எல்லாருக்குமே படிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை. புத்த மதம் பார்த்திங்கன்னா இந்த நரபலிகளுக்கெல்லாம் எதிராக இருந்தது. நரபலிகள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கூட கொடுக்க தான் செய்தாங்க. அது எப்படின்னா, இந்த குழந்த உனக்கு வந்து ராசி இல்லை அப்படின்னு சொன்ன யாராவது ஜோசியக்காரங்க சொன்னாங்கன்னா அந்த குழந்தையே பலி கொடுக்கறதுக்கும் இன்னும் நிறைய மக்கள் வந்து இருக்க தான் செய்தாங்க. இப்போவே இருக்காங்க. அப்போ அந்த காலத்தில் சொல்லவா செய்யணும். அதையெல்லாம் புத்தர்கள் எதிர்த்தார். இந்த மாதிரி காரணங்கள்லாம் பார்த்திங்கன்னா புத்த மதம் பரவிச்சு. பிற்காலத்தில் நிறைய மன்னர்களும் புத்த மதத்துக்கு மாறி பரப்புனாங்க. அப்புறம் புத்தகால இலக்கியங்கள். புத்தகால இலக்கியங்களை வந்து 2 பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று கெனானிக்கல் டெக்ஸ்ட், இன்னொன்று நான் கெனானிக்கல் டெக்ஸ்ட். நியமன உரைகள், நியமனம் இல்லாத உரைகள். நியமன உரைகள்னால் புத்தரோட கூற்றுகள், புத்தர் சொன்னது, அது வந்து திரிபீடகங்கள் தான் புத்தர் சொன்னது. அதோட விளக்க உரைகள் தான் நான் கெனானிக்கல் டெக்ஸ்ட்டு. நான் கெனானிக்கல் டெக்ஸ்ட் என்னெல்லாம் பார்த்திங்கன்னா மிலிந்த பன்கோ, இது வந்து பாலி மொழியில் இருக்குது. மினாண்டர் மற்றும் நாகசேனர். மினாண்டர்னா கிரீக் அரசன், நாகசேனர்னா புத்த துறவி.
இவங்க 2 பேருக்கு நடந்த உரையாடல் தான் மெலிந்த பெண்களை எழுதியிருக்காங்க. அதாவது நாகசேனா புத்த மதத்தை உயர்த்தி பேசி அந்த மன்னர்கிட்ட ஜெயிச்சதை வந்து இதில் எழுதியிருக்காங்க. அடுத்து நெட்டிப்பக்கர்ணா, இது வந்து புக் ஆஃப் கைடன்ஸ், வழிகாட்டி புத்தகம், புத்தரோட பாடங்கள் அங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து விசுதிமிகா, இது வந்து புத்த கோசரால் எழுதப்பட்டது. பியூரிட்டி ஆஃப் டிசிப்ளின் டு நிப்பானா, நிர்பானா அடையக்கூடிய தூய்மை மற்றும் ஒழுக்கம். அடுத்து நித்தநாககா, இது வந்து லைஃப் ஸ்டோரி ஆஃப் புத்தா, புத்தரோட வாழ்க்கையை சொல்லுது. அடுத்து பீடாகோபதேசா, இது வந்து 4 பெரும் உண்மைகளை விளக்குகிறது. அடுத்து 6வது பார்த்திங்கன்னா தீபவம்சா மற்றும் மகாவம்சா, இது வந்து ஸ்ரீலங்கன் துறவிகளால் எழுதப்பட்டது, பாலி மொழியில் எழுதப்பட்டிருக்கு. அடுத்து மகாவஸ்து, இது வந்து சமஸ்கிருதம் மற்றும் பிராகிருத மொழி ரெண்டுலேயும் கலந்து எழுதப்பட்டிருக்கு. இது வந்து புத்தரோட வாழ்க்கை வரலாறை பற்றி சொல்லுது. இந்த 7 நூல்களும் பார்த்திங்கன்னா நான் கனானிக்கல் டெக்ஸ்ட்டு, அதாவது கனானிக்கல் டெக்ஸ்ட்டோட விளக்கு உரைகள். திரிபீடகங்களை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம். திரிபீடகங்கள்னால் 3 கூடைகள்னு அர்த்தம். இந்த பீடகங்களையும் நிகேயாஸ், அதாவது நூல்களாக பிரிக்கப்பட்டிருக்காங்க. திரிபீடகம் வந்து பாலி மொழியில் எழுதப்பட்டிருக்கு. இது வந்து அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஊசியான இலைகள் எழுதப்பட்டிருக்கு. அதை அப்படியே மாற்றி நமக்கு இப்போ புக்காக ஆராய்ச்சியாளர்கள் எழுதியிருக்காங்க. பாலி மொழியில் எழுதப்பட்டிருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க, பாலி மொழியில் எழுதப்பட்டிருக்கு. அது வந்து சமஸ்கிருதத்தில் திரிபீடகம் அப்படின்னு வார்த்தையை சொல்லுவாங்க. சான்ஸ்கிரிட் வேர்டுன்னு எழுதியிருக்கேன், வேர்டுன்னு மாற்றிக்கோங்க. பாலி மொழியில் திபீடகா அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் 3 பீடகங்கள் என்னெல்லாம் பார்த்திங்கன்னா சுத்த பீடகா, வினய பீடகா, அபிதம்ம பீடகா. சுத்த பீடகானா பேஸ்கெட் ஆஃப் டிஸ்கரேஜஸ், புத்தரோட சொற்பொழிவுகள் தான் சுத்த பீடகம். இதை வந்து புத்தரின் கூற்றுகள் அல்லது புத்தரின் வக்கானா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வினய பீடகா 5 நிகாக்களை உடையது, ஒழுக்கங்களின் கூடை, பேஸ்கெட் ஆஃப் டிசிப்ளின், துறவிகளுக்கான விதிகள் மற்றும் மொனாஸ்டிக் ஆர்டர், சங்கத்துக்கான விதிகளை இதில் சொல்லியிருக்காங்க. இது பட்டிமோக்கா மற்றும் ஜாதக கதைகளை உள்ளடக்கியது. அடுத்து வந்து அபிதம்ம பீடகம், இது வந்து தத்துவங்களின் கூடை, புத்திஸ்ட் பிலாசபி, புத்தரோட தத்துவங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பீடகத்தில் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. புத்தரின் டீச்சிங்ஸ் பற்றி படிக்கக்கூடியது, அதாவது சுருக்கங்கள், சம்மரிஸ், கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மாதிரி இப்போவும் படிக்கிற மாதிரி ஈஸியாக இருக்கும். சும்மா விளக்க உரையாக கொடுக்காம கொஸ்டின் ஆன்சர் கேள்வி பதிலோடு கொடுத்துருப்பாங்க. இதில் அபிதம பீடகா மொத்தம் திரிபீடகங்கள் மொத்தம் 3. பிற்கால புத்த எழுத்தாளர்கள் பார்த்திங்கன்னா அஸ்வகோசா, இவர் வந்து புத்த சரிதம் எழுதியிருக்காரு, கனிஷ்கர் காலத்தை சேர்ந்தவர். நாகார்ஜுனா, ஃபவுண்டர் ஆஃப் மத்தியமக்கா ஸ்கூல் ஆஃப் மகாயன புத்திசம், மகாயன பிரிவில் உள்ள மத்தியமக்கா பள்ளியை நிறுவியவர் இவர். இவர் வந்து கௌதமி புத்திர சாதவான பீரியடில் உள்ளவர். மைத்ரேயநாதாவின் சீடர், யோகசாரா மற்றும் விஜயனவாதா பள்ளியின் ஆசிரியராக இருந்தார். அடுத்து வசுபந்துங்கிற ஆசிரியர் வந்து அபிதர்ம கோசா அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்காரு. இது வந்து புத்த மதத்தோட கலைக்களஞ்சியம்னு சொல்லப்படுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புத்த கோசர், இவர் வந்து 5ஆம் நூற்றாண்டின் பாலி ஸ்காலர், பாலி மொழியில் அறிஞராக இருந்தார். நூல் வந்து பார்த்திங்கன்னா விசுதிமிகா, இது வந்து பாத் ஆஃப் பியூரிகேஷன், தூய்மைக்கான வழியை சொல்லுது. அப்புறம் தெரவேதாவோட விளக்கங்களையும் சொல்லுது, தெரவேதாவோட அனலைஸ் பண்ணி சொல்லுது இந்த புத்த கோசார் எழுதின நூல். அடுத்து தின்னகர் எழுதினது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இவர் வந்து புத்த தர்க்கத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர், புத்த தர்க்கத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. அடுத்து தர்மகிருத்தி 7th century செஞ்சவர், பிலாசபிக்கல் திங்கர் அண்ட் டைஅலக்டிசியன், தத்துவ அறிஞர், இயங்கியல் வல்லுனர். இனி வந்து பார்த்திங்கன்னா புத்த மத மாநாடுகள் பற்றி பார்க்க போகிறோம். மொத்தம் 4 மாநாடுகள் நடந்திருக்கு. அது எங்கெல்லாம் நடந்தது, யாரெல்லாம் நடத்தி வச்சாங்க, என்னென்ன சிறப்பம்சங்கள் இதுதான் பார்க்க போகிறோம். ராஜகிர்கம் 483 பொது ஆண்டு முன்னாடி நடந்திருக்கு. மன்னர் பார்த்திங்கன்னா அஜாதசத்ரு, இவர் வந்து புத்தரோட சமகாலத்தவர். தலைவராக இருந்தவர் மகா காசப்பா. புத்தரோட டீச்சிங்கை வந்து 3 பிரிவுகளாக பிரித்தாங்க, சுத்த பீடகா, வினய பீடகா, அபிதம பீடகா. சுத்த பீடகாவை வந்து கலெக்ட் பண்ணது ஆனந்தர், வினய பீடகா வந்து உபாலி, அபிதம பீடகா வந்து புத்தரோட டீச்சிங்ஸு, அதை கலெக்ட் பண்ணது யாருன்னு தெரில. அடுத்து வைசாலி, சுமார் 100 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா 383 BCயில் நடந்திருக்கு. நடத்திய மன்னர் காலசோகர், தலைவர் வந்து சபாகமி.
புத்தரோட கருத்துக்கள் வந்து 2 பிரிவாக பிரிஞ்சுது. ஸ்தாவர்வதின்ஸ் ஸ்தாவிர்வதின்ஸ் அப்புறம் மகா சங்கிகாஸ் இந்த மாதிரி 2 பிரிவாக பிரித்தாங்க. ஸ்தாவிர்வதினில் ரூல்ஸு ஸ்ட்ரிக்ட்டு, பாலி மொழி. இங்கே வந்து ரூல்ஸ் கொஞ்சம் சுதந்திரமாக இருக்கும். அப்புறம் சமஸ்கிருத மொழியில் புத்தகங்கள் எல்லாமே எழுதப்பட்டது. அடுத்து பாடாலி புத்திரம். இது வந்து அசோகர் காலத்தில் நடந்தது. தலைவர் வந்து மக்காளி புத்த திசா. இது வந்து ஆரிஜின் ஆஃப் தெரவேதா ஸ்கூல், தெரவேதா பள்ளிகள் தோன்ற ஆரம்பிச்சது. திரிபீடகா வந்து பாலி மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது. எல்லா நாட்டுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய கண்ட்ரிகளுக்கு தூதுவர்களை அனுப்புனார் அசோகர். அடுத்து 4வது மாநாடு பார்த்திங்கன்னா 1ஆம் நூற்றாண்டில் நடந்தது. கனிஷ்கர் காலத்தில் நடந்தது. தலைவர் வந்து வசுமித்ரர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா புத்த மதம் 2 பிரிவாகவே பிரிஞ்சிருச்சு. முந்தி வந்து புத்த பள்ளிகள் தான் 2 விதமாக பிரிஞ்சுது. புத்த மதம் பிரியல. புத்த மதம் பிரிஞ்சது பார்த்திங்கன்னா 4வது மாநாட்டில் தான் பிரிஞ்சுது. மகாயானா, ஹீனயானா அப்படிங்கிற 4 பிரிவுகளாக பிரிஞ்சுது. இதுவரை பார்த்திங்கன்னா புத்த மதம் தோன்றிய வரலாறு, புத்த மதம் எதனால் தோன்றிச்சு, ஆரிய மதத்துக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம், அப்புறம் புத்த இலக்கியங்கள், புத்தரோட கொள்கைகள், 4 பெரும் உண்மைகள், 8 வழி பாதை, அப்புறம் புத்த இலக்கியங்கள், புத்த மாநாடு இதுவரை ஃபுல்லாக பார்த்துருக்கோம். இனி வந்து பார்த்திங்கன்னா புத்த மதத்தில் உள்ள 2 பிரிவு, அப்புறம் சமண மதம், இது வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டு இருந்தீங்கனாலோ, உங்களுக்கு பயனுள்ள வகையில் இந்த வீடியோ இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.